வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஞ்சி எம்எல்ஏவை தட்டி தூக்கிய விஜய் தவைகாவில் ஐக்கியமாகும் முன்னாள் நீதிபதி IRS அதிகாரி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் IRS அதிகாரி அருண் ராஜ் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சுமி உள்ளிட்டோர் இணைய உள்ளனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெற உள்ளது. எனவே தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் காலத்திற்கும் குறைவான நாட்களே உள்ளது. இதனையடுத்து தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக அதிமுகவிற்கு போட்டியாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தனது முதல் மாநாட்டை நடத்தி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். அடுத்த கிளைக்கழக முதல் மாநில நிர்வாகிகளை வரை நியமிக்கவும் செய்தார். தவேகாவை தொடங்கிய விஜய் முழுவதுமாக அரசியல் இறங்காமல் உள்ளார். தற்பொழுது நடித்து வந்த ஜனநாயகம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் தவேகாவை வலுப்படுத்த வகையில் பல்வேறு கட்சியினர் விஜய் முன்னிலையில் வைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று தவேகா அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் அதிகாரியாக பதவி வகித்த IRS அதிகாரி அருண்ராஜ், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஒருவர் உள்ளிட்ட 6 பேர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளனர். மாஞ்சி எம்எல்ஏக்கள் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பல்டி அடித்து வந்த நிலையில் நடிகர் விஜயின் தவேகாவில் அதிமுக மாஞ்சி எம்எல்ஏ இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ராஜலட்சுமி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவார். மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செவில் ஆகியோரும் முன்னாள் விஜய் முன்னணியில் தவேகாவில் இன்று இணைகின்றனர். மேலும் தவேகாவில் இணையும் முன்னாள் IRS அதிகாரியான அருண்ராஜ் பாட்னாவில் வருமான வரித்துறை கூடுதல் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். திரைமறைவில் விஜய்க்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வந்த அருண்ராஜ் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று தவேகாவில் தன்னை இணைத்து கொண்டு முழு நேர அரசியல்வாதியாக களம் இறங்கியுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.